Warm wishes, my dear friends. Congratulations to Professor Ratnamuthu and Professor Victoria. You are celebrating your 80th birth anniversary. You were classmates. You are of the same age, I know. Ratnamuthu சாரை பற்றி நான் நினைக்கும்போது, well, I unroll the scroll of my memory. I reminisce. In the year 1971, he joined Vivekananda College. இந்த கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு. நான் 1975 இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறேன். அவர் சிவா பிளாக்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பார், நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்போம். அவரை பற்றி நினச்ச உடனே முதல்ல எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது, எ வெரி குட் டீச்சர், எக்ஸலண்ட் டீச்சர். மாணவர்களுக்கு அந்த கெமிஸ்ட்ரி கான்செப்டை நச்சுன்னு புரிய வச்சுருவாருங்க. நான் சொல்லுவேன், சார் இது பஞ்சு டைலாக் மாதிரி, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரின்னு. நீங்கள் ஒரு தடவை சொன்னாலே மாணவர்கள் மனசில் நச்சுன்னு பதிஞ்சிடும் சார். யூ ஹவ் ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் அப்படின்னு சொல்லுவேன். கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வரும்போது கை பூரா சாக் பீஸ், மூஞ்சி கைகால் பூரா சாக் பீஸ். அவ்வளவு இன்வால்வ்டாக போர்டில் எழுதி போடுவார், நல்லாவும் டீச் பண்ணுவார். அப்புறம் அவருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்கும். நல்லா இங்கிலீஷில் பேசணும், இங்கிலீஷ் வாத்தியாரை விட நல்லா பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு எப்போவுமே உண்டு. ஸ்டாஃப் அசோசியேஷனில் செக்ரட்டரியாக இருந்தார். அது நல்ல ஒரு மெமரபிள் பீரியட். நான் ஒரு முறை பேசினேன். நான் பேசி முடித்த உடனே ரத்னமுத்து சார் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்குறாரு. அவர் எஸ்டீம்டு காலிக் டாக்டர் இளங்கோ ஸ்போக் வெரி வெல் அண்ட் ஹிஸ் ஸ்பீச் was eloquent, inspiring, thought-provoking, lucid, graceful, profound, deep, wonderful, excellent speech I have never heard in my life. இதை சொல்லிட்டு இத்தனை அட்ஜெக்டிவ் எனக்கு அப்படி என்னை ஒரு பார்வை பார்ப்பார். என்ன இங்கிலீஷ் வாத்தியாரே, உன்னோட நான் நல்லா பேசுகிறேன்னா இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு இருக்கும். வெரி குட் ஸ்பீக்கர் இன் இங்கிலீஷ். அதை மறக்க முடியாது. இவர்கிட்ட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப ஜாஸ்திங்க. ஒரு ஜோக் அடிப்பார், ஆனால் அவர் சிரிக்க மாட்டார், மற்றவங்கள பாரு சிரிக்க வைப்பார். அப்புறம் கேட்பார், ஏன் சிரிச்சிங்க அப்படின்னு கேட்பார். திருப்பி ஒரு தடவை எல்லாருமே சிரிப்பாங்க. இன்வேரியபிளி ஒரு 5-10 நிமிஷம் லேட்டாக தான் வருவார். ஏன்னா இவர் நரிமேட்டில் இருந்து 3 பஸ்ஸு 4 பஸ்ஸு 7 கடல் 7 மலையை தாண்டி வர்ற மாதிரி வருவார். அந்த கிரவுண்டில் அந்த பையை தூக்கிக்கிட்டு விறு 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 விறுன்னு நான் வருவார். நான் அப்படி வாசலில் நிற்கும்போது பார்ப்பார், இளங்கோ இன்னைக்கு அழுத்தம் திருத்தமாக பேசுவார், ஆர்டிகுலேட் ஹீவில், ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா உச்சரிப்பார். இளங்கோ இன்னைக்கு அந்த நல்ல மணி பஸ் இருக்குது பாருங்கள், அது கெட்ட மணி பஸ் ஆயிடுச்சின்னு. என்ன ப்ரொஃபஸர் அப்படின்னு அந்த தந்திரமூர்த்தி கண்டக்டர் இருக்கிறான் பாருங்க. ப்ரொஃபஸர் அவன் தந்திரமூர்த்தி இல்லை, மந்திரமூர்த்தி. தந்திரமாக பஸ்ஸை லேட்டாக கொண்டாந்துட்டாங்க, அதனால தான் நான் லேட்டு. நான் வீட்டை விட்டு 7:30 மணிக்கு கிளம்பிட்டேன் தெரியுமா. எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்துட்டு அப்புறம் சொல்லுவார், சாயங்காலம் நீங்கள்லாம் 4 மணி வரைக்கும் தான் இருப்பீங்க, நான் 5-5:30 மணி வரைக்கும் இருப்பேனாக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுப்பார். ஹீ இஸ் அ மேன் வித் அ ரொமான்டிக் டச். அவர் சொல்லுவார், நான் பிஜி அமெரிக்கன் காலேஜில் படிக்கும்போது, என்ன சார் நான் கொஞ்சம் ரொமான்டிக்காக தான் இருந்தேன் அப்படின்னாரு. அப்போ நான் அவர் தலையை பார்த்தேன், முடியும் ஒன்றும் இல்லை. இப்போ பார்க்காதீங்க இளங்கோ, நான் பிஜி எம்எஸ்சி படிக்கும்போது எனக்கு நிறைய ஹேர், ஏகப்பட்ட ஹேர், கர்லி ஹேர், உச்சி லெஃப்டில் எடுக்கிறதா ரைட்டில் எடுக்கிறதா நடுவில் எடுக்கிறதான்னு நல்லா திக்கு முக்காடி போன காலம் அது அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ தான் நான் சொன்னேன், ஸோ விக்டோரியஸ்லி திஸ் இஸ் ஹவு யூ ஹவ் கான்குவர்டு மேடம் விக்டோரியா அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இன் அ லைட்டர் வெயின் ஐ எம் டெல்லிங் யூ. வெல், 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க, ரொம்ப வாஞ்சையாக இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக எங்களுடைய கலீக் மிஸ்டர் மோகன் மறைவுக்கு வந்திருந்தார். அம்மா விக்டோரியா அவரோட கையை பிடிச்சி நடந்துட்டு வந்தாங்க. அப்போது என்னை பார்த்தோன்னு சொன்னாங்க, சார் தடுமாறி கீழே விழுந்துடக்கூடாது இல்லை, அதனால தான் அவர் கையை பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை அவங்க விழுந்துருவாங்க, அதனால தான் என் கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. அங்கேயும் ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ப்ரொஃபஸர் ரத்னமுத்து அண்டு ப்ரொஃபஸர் விக்டோரியா, 80 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போச்சு. இன்னும் நீங்கள் 20 வருஷம் இருக்கணும். 100 வருஷத்துக்கு பிற்பாடு நாங்கள் இதே மாதிரி உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். மே காட் bless you and you too bless us. Thank you so much.